எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 28 மார்ச் 2025 வெள்ளிக்கிழமை. திருப்பதியில கொடுக்கக்கூடிய SSD டோக்கன், ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதையில நடந்து போறவங்களுக்கு உண்டான டோக்கன் ஸ்டேட்டஸ் மற்றும் CRO ஆஃப்லைன்ல ரூம் வேக்கன்ட் ஸ்டேட்டஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு பெருமாளுக்கு அதிகாலையில அபிஷேகம் நடக்கும். ஆகாச கங்கை தீர்த்தத்துல எடுத்துக்கொண்டு வந்துள்ள புனித நீர் மற்றும் பால், தயிர், இளநீர், சந்தனம், மஞ்சள் ஆகியவற்றால் அபிஷேகம் நடத்துவாங்க. அது முடிந்த பிறகு கஸ்தூரி, புனுகு, பச்சை கற்பூரம் போன்ற இதர வாசனை திரவியங்களால சுவாமிக்கு அலங்காரங்கள்லாம் நடக்கும். அதை தவிர இந்த வைபவம் முடிந்த பிறகு மேல்சாத்து வசனம் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கும். அதாவது பெருமாளுக்கு உண்டான பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கும் விழா நடக்கும். இந்த விழா எல்லாம் நடந்து முடிந்த பிறகு விஐபி பிரேக் தர்ஷன் முடிந்ததும் இன்று 9 மணிக்கு மேலதான் பொதுமக்களுக்கு உண்டான தரிசனம் ஆரம்பமாகும். திருப்பதியில 3 இடத்துல ஸ்லாட்டட் சர்வ தரிசனம் என்று சொல்லக்கூடிய SSD டோக்கன் கொடுக்குறாங்க. இது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், அலிப்பேரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க. தினமும் சராசரியாக 10,000 12,000 டோக்கன் வரைக்கும் கொடுக்குறாங்க. மேலும் பக்தர்களுடைய எண்ணிக்கை மற்றும் மறுநாள் சுவாமிக்கு உண்டான பூஜைகள் மற்றும் வைபவங்களை பொறுத்து இந்த டிக்கெட்டுகளுடைய எண்ணிக்கை மாறுபடுது. அதுபோல நேற்று இரவு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான சுமார் 10,000 டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திருப்பதியில கடந்த 4-5 நாட்களாகவே மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதனால இப்பொழுதெல்லாம் பக்தர்கள் சுமார் இரவு 7 மணிக்கு பிறகு லைன்ல ஜாயின் பண்ணிடுறாங்க. 9-9:30 மணிக்கு டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பித்த உடனேயே இந்த டிக்கெட்டுகள்லாம் சீக்கிரம் 1 அல்லது 2 மணி நேரத்துக்குள்ள இருந்து போயிடுது. அதுபோல நேற்று இரவு 10,000 டிக்கெட்டு கொடுக்க ஆரம்பிச்சது 2 மணி நேரத்துல சுமார் 11:30 மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு 29ஆம் தேதிக்கு உண்டான சனிக்கிழமை காலையில உண்டான 3 ஸ்லாட்டுக்கான டோக்கன் கொடுத்தாங்க. சராசரியாக 7,000 டோக்கன் வரைக்கும் கொடுத்தாங்க என்று தெரிகிறது. டிடிடி 12 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 4,263 டோக்கன்கள் 29ஆம் தேதிக்கு உண்டான ஸ்லாட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிக்கெட் எல்லாம் இன்னைக்கு அதிகாலையில கொடுத்து முடிச்சுட்டாங்க. SSD கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பதியில கடந்த ஒரு வாரமாகவே பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதை தவிர வியாழக்கிழமைக்கு உண்டான 7,000 டோக்கன் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால சர்வ தரிசனத்துல 24 மணி நேரம் ஆச்சு அப்படிங்கிற விவரங்கள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைக்கு உண்டான 17,000 டோக்கன்கள் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த பக்தர்கள் எண்ணிக்கை சற்று குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. நாளையிலிருந்து வார விடுமுறையும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உகாதி பண்டிகை வருவதாலும் 31ஆம் தேதி திங்கட்கிழமை ரம்ஜான் முன்னிட்டு கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால அடுத்த 3 நாட்கள் திருப்பதி மற்றும் திருமலையில பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. ஏன்னா 3 நாள் கண்டினியூஸா லீவ் வர்றதுனால அதிக அளவுல மக்கள் நேரடி சர்வ தரிசனத்துக்கோ அல்லது SSD டோக்கன் வாங்குறதுக்கோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. 300 ரூபாய் டிக்கெட்டு நீங்க ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்க இல்லது வேற ஏதாவது ஆர்ஜித சேவா பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த சமயத்துல உங்களுக்கு தரிசனம் ஆகிறதுக்கு 4-5 மணி நேரம் ஆகும். அடுத்து ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதையில கொடுக்கக்கூடிய டோக்கன், ஸ்ரீவாரி மெட்டுல தினமும் அதிகாலையில 6 மணிக்கு டோக்கன் கொடுக்குறாங்க. தினசரி 3000 டோக்கன் வரைக்கும் இங்க கொடுக்குறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைங்கிறது ஸ்ரீனிவாச மங்காபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு. திருப்பதியிலிருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அதிகாலையில மக்கள் இங்க பிரைவேட் வாகனங்களான ஷேர் ஆட்டோ, ஜீப்பு இதெல்லாம் பிடிச்சிட்டு அதிகாலையில 4-5 மணிக்கெல்லாம் சேர்ந்துடுறாங்க. 5 மணிக்கு திருப்பதி ரயில்வே நிலையத்துல இருந்து டிடிடி இலவச பஸ் கொடுக்குறாங்க. ஆனா SSD டோக்கன்கள் தீர்ந்து போறதுனால இப்பொழுதெல்லாம் மக்கள் அதிகாலையில 3-4 மணிக்கெல்லாம் பிரைவேட் ஜீப் மூலமாக இங்க சேர்ந்துடுறாங்க.
அதனால இங்க கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன்களும் நடைபாதையில் நடந்து போறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் 2 மணி நேரத்துல வந்து தீர்ந்து போயிடுது. அது போல இன்னைக்கு காலையிலயும் 3000 டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அது இப்ப வந்து கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு உண்டான எஸ்எஸ்டி டோக்கன் மற்றும் நடைபாதை டோக்கன்கள்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. அதனால தொடர்ந்து வரும் வார விடுமுறைனால பக்தர்கள் எண்ணிக்கை கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சமயத்துல நீங்க திருப்பதி வரதா இருந்தா இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு உங்களுடைய ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுங்க. அடுத்தது சிஆர்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரிசப்ஷன் ஆஃபீஸு. இங்கே தான் வந்து தினமும் அதிகாலையில் 5 மணிக்கு காலியாக இருக்கக்கூடிய ரூம்கள் வந்து ஆஃப்லைனில் பக்தர்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உண்டான காட்டேஜ் வந்து அதிக அளவில் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. தினமும் 5 மணிக்கு காலையில் இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இரவு 7 அல்லது 8 மணி வரைக்கும் பக்தர்களுடைய எண்ணிக்கை மற்றும் ரூம் அவைலபிலிட்டியை பொறுத்து இந்த டைம்ல க்ளோஸ் பண்றாங்க. அதிகாலை தினமும் 1000 ரூம் கண்டிப்பாக வேக்கண்ட் இருக்கு. அதுபோல இன்று அதிகாலை 6:30 மணிக்கு கொடுத்த அப்டேட் படி 1011 ரூம் 50 ரூபா 100 ரூபாய்க்கு உண்டானது அலாட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல 92 ரூம்கள் மட்டும் தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சமயத்துல அந்த 92 ரூம்களும் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இதற்கு பிறகு வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகும். நீங்க அதிகாலையில 5 to 7 மணிக்குள்ள நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஆர்ஓல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அங்க வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர் மற்றும் மொபைல் நம்பரை கொடுத்து பதிவு பண்ணிட்டு வந்துடணும். உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்லிப்ல இருக்கிற சீனியாரிட்டி நம்பர் படி ரூம் அலாட்மெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க அங்க பெரிய பெரிய போர்டெல்லாம் இருக்கும். அந்த போர்டில் வந்து உங்க ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். அல்லது உங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அந்த எஸ்எம்எஸ்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய காட்டேஜுக்கு உள்ள என்கொயரி ஆஃபீஸ்ல போய் ஆன்லைன்ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணலாம். யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமாக தான் அங்க பேமெண்ட்டு வாங்கிக்குவாங்க. கேஷ் பேமெண்ட் எல்லாம் வாங்கிறது கிடையாது. தற்போது பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாலும் ரூம்கள் கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலும் உங்களுக்கு பக்தர்களுக்கு வசதி செய்வதற்காக பிஏசி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் அம்யூனிட்டி சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிஏசி 1, 2, 3 அதை தவிர மாதவ நிலையம், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப நிலையம், இந்த இடத்துலலாம் இலவச லாக்கர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த லாக்கர்ல வந்து உங்களுடைய பொருட்களை நீங்க பாதுகாத்து வச்சுக்கலாம். அதை தவிர அந்த இடத்துலயே டாய்லெட், பாத்ரூம் வசதிகள்லாம் இருக்கிறதுனால மக்கள் ரூம் கிடைக்காதவங்க வந்து இங்கேயே தங்கி இருந்து பிறகு சுவாமி தரிசனம் செய்யறாங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி ரூம் கிடைக்கவில்லை அப்படிங்கிற பட்சத்துல இதை வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கலாம். தனியா போறவங்களுக்கு வந்து ரூம் அலாட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி தான் யூஸ் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இறுதியாக நேற்று தரிசன விவரம். நேற்று 64,279 பேர் சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. 24,482 பேர் முடிகாணிக்கை செலுத்திருக்காங்க. நேற்று சுவாமியின் உண்டியல் வருமானம் 4.36 கோடி. எந்த டோக்கனும் இல்லாம சர்வ தரிசனம் ஆறதுக்கு 18 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து 31 கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்திருக்காங்க. அபிஷியலா 18 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கொடுத்துருக்கிற கமெண்ட் படி கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வரக்கூடிய 3 நாட்கள்ல வந்து பக்தர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டோக்கன் இல்லாமல் சர்வ தரிசனம் செஞ்சீங்கன்னா 24 மணி நேரத்தையும் தாண்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இன்னைக்கு இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு. இது போல வேற ஒரு நல்ல அப்டேட்டுடன் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.